மை லவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான மண்டேலா மர்டர்ஸ் அப்படின்ற ஒரு கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ்ல மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்குது. மல்டி லாங்குவேஜ்ல நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியா இருக்குதுங்க. சீரிஸோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, ஹீரோட அப்பா ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோட அப்பா பக்கத்துல என்னமோ ஒன்று வந்து தட்டுப்படுது. என்னடான்னு பார்த்தா ஒரு நபரை கொலை பண்ணி கை தனியா கால் தனியா எடுத்து தலையோட வச்சு தைச்சு அந்த தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருக்கானுங்க. செத்தவன் யாரு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. பாடியை பார்த்த உடனே செத்தவன் யாரு அப்படின்றது ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சுங்க. செத்தவனுக்கு யாரெல்லாம் எதிரிங்க இருக்காங்க அப்படின்றத செக் பண்ணி கில்லரை தேட ஆரம்பிக்கிறாருங்க. ஆரம்பத்துல நம்ம ஹீரோ இது ஒரு பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்ட மர்டர் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. ஆனா போக போக தான் தெரிய வருது இதுக்கு பின்னாடி நம்ம கற்பனைக்கே எட்டாத வேறு சில மர்மமான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்ட்டு. ஒரு கொலையோட நிக்கலங்க, வித்தியாசமான பேட்டர்ன்ல கொலைகள் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்குது. கொலைகளை எல்லாம் ஒன்னோடு ஒன்னு இணைக்கிறது டெட் பாடியில் இருக்கக்கூடிய அந்த சிம்பிள் மட்டும்தான். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கில்லர் யாரு, இந்த கொலை சம்பவங்கள்லாம் எதனால நடக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல காட்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு சீக்கிரட்டான பகுதியை காட்டுறாங்க. அந்த சீக்கிரட்டான இடத்துல ருக்மணி அப்படின்ற ஒரு லேடி அவங்களோட தலைமையில ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. அதை பார்க்கும்போது அது வெறும் சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தெரியலங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மித்தாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குமோ அப்படின்னு நமக்கு தோணுது. ருக்மணி சொல்றாங்க, நீண்ட நாட்களா இந்த ஒரு டைமுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், எனக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போன ஒரு நபரோட உடலை அந்த இடத்துல படுக்க வச்சிருக்காங்க. அந்த நபரோட உடலுக்கு பிளட் சப்ளை போயிட்டு இருக்குதுங்க. அந்த நபரோட உடல் பாகங்கள்லாம் பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆகி தெச்சு வச்சிருக்கிற மாதிரி நமக்கு தெரியுதுங்க. அந்த நபர் படுத்திருக்கிற பெட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு மிஷினை தொங்க விட்டுருக்காங்க. அந்த மிஷின் வந்து எனர்ஜியை உருவாக்கக்கூடிய மிஷின் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மிஷின் கிடைக்கிறதுக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலி இந்த மிஷின் கிடைச்சிருச்சு. சோ இந்த மிஷின் எனர்ஜியை உருவாக்கும், அந்த இறந்து போன உடலுக்கு உயிரை கொடுக்கும், நம்மளுடைய கடவுளான யாஷ் வந்து திரும்ப வந்துருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதாங்க நமக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே காட்டுக்குள்ள மறைஞ்சு வாழக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க. இந்த பர்டிகுலர் சமூகத்தை ஆளுங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கிராம மக்கள் வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. பட் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க வழிபட்டு வந்துகிட்டு இருக்கக்கூடிய கடவுளுக்கு உண்மையாவும் நேர்மையாவும் இருக்கக்கூடிய ஆளுங்க. இவங்களோட நம்பிக்கை என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ரொசீஜரின் படி இவங்க எல்லா விஷயத்தையுமே கரெக்டா பண்ணாங்கன்னா இவங்களுடைய கடவுளான எஸ்ட் அப்படின்றவரு உயிரோட வருவாரு, புது உலகத்தை உருவாக்குவாரு, அங்க இவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அப்படின்ட்டு. இவ்வளவு நாளா அந்த எனர்ஜியை ஜெனரேட் பண்ணக்கூடிய மிஷின் அவங்களுக்கு கிடைக்கல. பட் இப்போ அவங்களுக்கு அந்த மிஷின் கிடைச்சிருச்சு. அதன் மூலமா அவங்க கடவுளை உருவாக்குறதுல இவங்க தீவிரமா இருந்துட்டு இருக்காங்க. இந்த தகவல் பாத்தீங்கன்னா அந்த ஊர் தலைவருக்கு தெரிய வருதுங்க. உடனடியா ஊர்க்காரங்களை எல்லாம் கூட்டி காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சூனியக்காரிங்க காட்டுக்குள்ள என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க இப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா ஊருக்குள்ள ஒரு கொலைகளா நடந்துட்டு இருக்கும், கூடி சீக்கிரம் நம்ம ஊரே அழிஞ்சு போயிரும், அதுக்கு நம்ம ஒருபோதும் சம்மதிக்க கூடாது, அதனால நம்ம எல்லாரும் ஒன்று திரண்டு அந்த சூனியக்காரிங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போலாம், அவங்களை எல்லாம் இந்த ஊரை விட்டு அனுப்பிச்சிடலாம், அப்பதான் நம்ம ஊர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தீப்பந்தத்தை தூக்கிட்டு அவங்கள நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த தகவல் பாத்தீங்கன்னா ருக்மணிக்கு தெரிய வருது. ஊர்க்காரங்க எல்லாம் இந்த இடத்தை அடிச்சு உடைக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. உடனே ருக்மணி அங்க இருக்கக்கூடிய ஆளுங்க கிட்ட எல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மிஷனுக்காக தான் இத்தனை வருஷம் நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம், ஃபைனலி இந்த மிஷனும் கிடைச்சிருச்சு, நம்ம வேலையும் தொடங்கிட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கடவுளான யாஸ்ட் உயிரோட வந்துருவாரு, அவரு நமக்கு புது வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பாரு, அதனால இந்த ஊர்க்காரங்க வந்தாலும் அதை சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபைனலி ஊர்க்காரங்க அந்த இடத்துக்கு வந்து கதவை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள இருக்கிறவங்க எல்லாம் அந்த கதவை திறக்க விடாம ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு இவங்க கடவுளை உருவாக்குறதுக்காக ஒரு டெட் பாடியை வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த டெட் பாடி தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. அதை பார்த்து ருக்மணி கதறி அழுகுறாங்க. இத்தனை வருஷம் இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், ஆனா கடைசி நேரத்துல இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் எனர்ஜி உருவாக்கக்கூடிய மிஷினை மட்டும் எடுத்துட்டு வந்து ருக்மணி கையில கொடுக்குற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. அதே சமயம் அங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு லேடி அங்க இருக்கிற ஒரு பாட்டில கொண்டாந்து அந்த ஊர்க்காரங்க முன்னாடியில வச்சு போட்டு உடைக்கிறாங்க. உடைச்ச அடுத்த செகண்ட் அந்த இடமே வெடிச்சு செதறுதுங்க. ருக்மணி அந்த மிஷினோட அந்த இடத்துல இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கோட இந்த கதை பிரசன்ட் சிச்சுவேஷனுக்கு வருதுங்க. நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பேரு விக்ரம். இவர் டெல்லி போலீஸை சார்ந்தவருங்க. டிபார்ட்மெண்ட்ல ஏதோ ஒரு பஞ்சாயத்தின் காரணமா இவரை டெம்பரரியா சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அதனால இவரோட சொந்த ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவரோட அப்பாவும் ட்ரெயின்ல போர்டா இருக்கிறாங்க. ஹீரோ ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி வெளியில நின்று தம் அடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அப்போ அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த நினைவுகள் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட பிரேக்கப் ஆயிடுச்சா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற டீடைல் இப்போதைக்கு தெரியல. பட் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து இவர் பிரிஞ்சு இருக்கிறாரு, அதை நினைச்சு வருத்தப்படுறாருன்றது மட்டும் நமக்கு தெளிவா தெரியுதுங்க. இப்போ அவரோட சீட்டுக்கு போனா ஹீரோட அப்பா இருக்கிறார் இல்லையா, அவரு பக்கத்து சீட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அபிஷேக் அப்படின்ற நபர் கிட்ட சகஜமா பேசிக்கிட்டு இருக்காருங்க. நம்ம ஹீரோவையும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாருங்க. அபிஷேக் ஒரு போட்டோகிராஃபரா அப்படின்ற மாதிரி அப்பா சொல்ல எனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. உனக்கு எப்படி தெரியும், இப்பதானே நீ பார்த்த
பார்த்தேன் அப்படிங்கும்போது அவருடைய பேக்ல பிரஸ் அப்படின்ற ஒரு சிம்பிள் இருக்கு. ஸோ இவர் கண்டிப்பா மீடியாவை சேர்ந்த ஒரு போட்டோகிராஃபரா தான் இருக்க முடியும் அப்படின்னு கரெக்டா கணிக்கிறாருங்க. ஏன்னா ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆச்சு. அதே சமயம் அபிஷேக்கோடைய கை கட்டவரல் வந்து கட்டா இருக்கிறத ஹீரோ கவனிக்கிறாரு. கட்டவரல் இல்லாம எப்படி நீங்க போட்டோ எடுப்பீங்க அப்படின்னு ஹீரோ கேட்க அபிஷேக் பாத்தீங்கன்னா பதில் சொல்றதுக்கு திணறாருங்க. அதுக்கப்புறம் எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சமாளிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோடைய அப்பாவும் அவருடைய கிராமத்தை வந்து ரீச் பண்றாங்க. ஸோ கிராமத்துல இருக்கக்கூடிய பழைய வீட்டுக்கு போறாங்க. சின்ன வயசா இருக்கும்போது ஹீரோடைய மெமரிஸ் எல்லாமே இந்த வீட்டில் தான் இருந்திருக்குது. ஹீரோடைய அம்மா பாத்தீங்கன்னா மர்மமான முறையில் காணாம போயிட்டாங்க. அவங்க எப்படி காணாம போனாங்க, எங்க காணாம போனாங்கன்ற எந்த ஒரு தகவலுமே இவங்களுக்கு தெரியல. பல இடங்கள்ல தேடி இருக்கிறாங்க. பட் அவங்க அம்மா கிடைக்காதனால இந்த வீட்டில் வாழ முடியாம இவங்க சிட்டிக்கு போயிருந்திருக்காங்க. இப்போ ஹீரோ டெம்பரரி சஸ்பென்ஷன்ல இருக்கிறதுனால இந்த ஊருக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. ஹீரோ இந்த ஊருக்கு வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டினதுக்கான காரணமே காணாம போன தன்னுடைய அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும், சப்போஸ் இவரோட இலக்கு அவங்க அம்மா உயிரோட இருந்தாங்கன்னா காப்பாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கலையா, சோ அதுக்காக தான் இவர் இந்த ஊருக்கு வந்திருக்காருங்க. ஹீரோ சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது அது எல்லாத்தையுமே ஹீரோ நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. அப்பதான் ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தையும் நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு ஒரு தம்பி இருந்திருக்குங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா எப்போதுமே துருதுருன்னு இருக்கக்கூடிய ஒரு ஆளு. சின்ன வயசா இருக்கும்போது ஹீரோடைய அப்பா வண்டி எடுத்துட்டு ஹீரோவும் ஹீரோடைய தம்பியும் பறந்துருக்கானுங்க. அப்பவே தம்பி வான் பண்ணியிருக்கான், அப்பாக்கு தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், வேணாண்டா அப்படின்ட்டு. அதெல்லாம் தெரிஞ்சா தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப வேகமா வண்டி ஓட்டிட்டு போயிருந்திருக்காரு. அப்ப அந்த வழியா வந்த வண்டி மேல மோதி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்குதுங்க. அந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோக்கு சின்ன காயங்களோட உயிர் பொழைச்சிட்டாருங்க. ஆனா ஹீரோடைய தம்பி உயிரிழந்துட்டாருங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோடைய அம்மா மர்மமான முறையில காணாம போயிருக்காங்க. எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு இன்றளவுமே தெரியலங்க. அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் ஹீரோ அவங்க அப்பா கூட இந்த ஊருக்கு வந்திருக்காரு. அங்க கட் பண்ணா அபிஷேக் அப்படின்ற அந்த போட்டோகிராஃபரை காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ட்ரெயின்ல பார்த்தோமே, அவரு அந்த ஊர்ல நடக்கக்கூடிய ஃபெஸ்டிவலை கவர் பண்றதுக்காக போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காருங்க. அப்ப வியங்க் அப்படின்ற ஒரு நபர் கிட்ட இருந்து போன் கால் வருது. அஜய் மற்றும் சுஜய் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க, நீ சீக்கிரமா போ அப்படின்ட்டு. சரி நான் உடனடியா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அபிஷேக் போறாருங்க. அங்க போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது அஜய் மற்றும் சுஜய் அப்படின்ற ரெண்டு பேரு பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக ஒரு நபருக்கு லஞ்சம் கொடுக்கறது நமக்கு தெரிய வருது. இதை போட்டு கொடுத்தது யாரு அப்படின்னா வியங்க். இப்போ நம்ம அபிஷேக் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஜன்னல் ஹோல் வழியா அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காருங்க. அப்போ இந்த அபிஷேக் போட்டோ எடுக்கிறத அஜய் மற்றும் சுஜய் ரெண்டு பேரும் பாத்துறாங்க. யாரா நீ, அவனை பிடிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த அபிஷேக்கை பிடிக்கிறதுக்காக துரத்துறாங்க. அபிஷேக் கேமரா தூக்கிட்டு ரொம்ப வேகமா அந்த இடத்துல இருந்து ஓடுறாருங்க. அதுக்கப்புறம் இந்த அபிஷேக்கு என்ன நடந்ததுன்னே நமக்கு தெரியலங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அவரோட ஃப்ரெண்டு கிட்ட ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பாருங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டும் உனக்கு சஸ்பென்ஷன் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பாக்குறேன்ல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காருங்க. கவிதா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஃபீல் பண்றாரு. அப்பதாங்க நமக்கு தெரிய வருது ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டான கவிதா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்திருக்காங்க. இப்போ அவங்க கோமால இருக்காங்க. அதை நினைச்சுதான் பாத்தீங்கன்னா ஹீரோ ஃபீல் பண்ணி இருந்திருப்பாருங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் நம்ம ஹீரோடைய அப்பா குளிக்கிறதுக்காக அந்த ஆத்துல இறங்குறாருங்க. அப்ப ஹீரோடைய அப்பா பக்கத்துல என்னமோ ஒன்று தட்டுப்படுற மாதிரி இருக்குது. என்னடான்னு திரும்பி பார்த்து அதிர்ச்சிக்குள்ளாயிடுறாருங்க. என்னன்னு பார்த்தா யாரோ ஒரு நபரை கொலை பண்ணி கை தனியா கால் தனியா பிச்சு அதை தலையோட வச்சு தைச்சு அந்த ஆத்துல போட்டிருக்காங்க. அது அப்படியே ஒரு வித்தியாசமான முறையில மிதந்துட்டு வந்திருக்கு. அந்த உடம்புக்கு வயிறு நெஞ்சு அந்த பகுதி எதுவுமே இல்லைங்க. அதை பார்த்து அங்க இருக்கக்கூடிய எல்லோருமே மிரண்டு போயிடுறாங்க. உடனடியாக அவங்க அப்பா அந்த இடத்துல இருந்து அனுப்பிச்சு வச்சுட்டு அந்த ஒரு இடத்த நம்ம ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் பாக்குறாங்க. என்னடா அது இப்படி இருக்கு டெட் பாடி அப்படின்னு ஹீரோ சொல்ல அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாரு, எனக்கு தெரிஞ்ச கில்லர் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு தெரியப்படுத்துற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு கொலை பண்ணணும்னு நினைச்சிருந்தா அவன் சீக்கிரட்டா பண்ணியிருப்பான். இப்படி பிச்சு பிச்சு அதை தைச்சு ஆத்துல தூக்கி போறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த டெட் பாடியோட நெத்தியில இருக்கக்கூடிய சிம்பிளை கவனிக்கிறாரு. இந்த சிம்பிளை எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோடைய ஃப்ரெண்டு விட்டா அந்த நபர் யார் என்னன்ற டீடைல் முதற்கொண்டு சொல்லுவோம் போலயே அப்படிங்கும்போது ஹீரோ சொல்றாரு அந்த நபரோட பேரு அபிஷேக், அவன் மீடியால போட்டோகிராஃபரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்ட்டு. எப்படா சொன்ன அப்படின்னு கேட்க அப்பதான் ஹீரோ சொல்றாரு, நேத்து நானும் என்னோட அப்பாவும் இந்த ஊருக்கு ட்ரெயின்ல வரும்போது ஆப்போசிட் சீட்ல இவன் உட்காந்துக்கிட்டு இருந்தான். அப்பா பேச்சு கொடுத்துட்டு இருந்தாரு. அப்பதான் இவனை பத்தின டீடைல்லாம் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு ஹீரோ சொல்றாருங்க. அதே சமயம் ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த நபரோட நெத்தியில இருக்கக்கூடிய சிம்பிளை எங்கேயோ பாத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லையா. ஹீரோடைய வீட்டுக்குள்ள ஒரு பழைய பொட்டி இருக்குங்க. அந்த பொட்டிக்குள்ள ஒரு காயின் இருக்கும். அந்த காயின்ல இந்த சிம்பிள் போட்டிருந்ததை ஹீரோ பார்த்திருந்திருப்பாரு. அதை வச்சுதான் இந்த சிம்பிள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாருங்க. ராத்திரி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு, எங்க அம்மா காணாம போன விஷயத்துல எங்க அப்பா சரியா தேடலையோ அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எங்க அப்பா சரியா தான் தேடி இருக்கிறாரு. ஆனா அம்மா எங்க போனாங்கன்னு தெரியல. ஆனா என்னுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னா அம்மா இங்கதான் கிட்ட எங்கேயோ இருக்காங்கன்ற மாதிரி தோணுது அப்படின்ட்டு ஃபீல் பண்றாருங்க. அப்பதான் ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோடைய அம்மா பத்தின ஒரு எமோஷனலான விஷயத்த சொல்றாருங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு வேற ஜாதி அப்படின்றதுனால மத்த வீட்டுக்குள்ள எல்லாம் இவர் அளவே பண்ண மாட்டாரு, தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஹீரோடைய அம்மா மட்டும்தான் எந்த ஒரு வேறுபாடுமே இல்லாம ஹீரோக்கு ஈக்குவலா ட்ரீட் பண்ணாங்க. அதெல்லாம் நான்
நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரு ஃபீல் பண்றாருங்க. அப்பதான் நம்ம ஹீரோடைய அம்மா எப்ப காணாம போனாங்க அப்படின்ற டீடைல்ட இப்ப நம்ம கிட்ட சொல்றாருங்க. ஹீரோடைய தம்பி ஆக்சிடென்ட் ஆகி இக்கட்டான சிச்சுவேஷன்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது பையனை தூக்கிட்டு எங்கேயோ கிளம்பி இருக்காங்க. எங்க கிளம்புறீங்க அப்படின்னு கேட்கும்போது வருணா காடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காட்டுக்குள்ள தான் நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. அந்த காட்டுக்குள்ள என் பையன் குணமாகறதுக்கான சொல்யூஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூடவே ஒருத்தங்களை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோடைய அம்மா திரும்ப வரவே இல்லை. அடுத்த நாள் காலையில ஹீரோடைய தம்பி டெட் பாடி மட்டும் அந்த இடத்துல கிடைச்சிருந்திருக்கும். அந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு அந்த காயின் கிடைச்சதா சொல்றாருங்க. பிரசன்ட்ல ஹீரோடைய ஃப்ரெண்டு சமாதானப்படுத்துறாரு. கவலைப்படாதரா, உங்க அம்மாக்கு தான் 2 போலீஸ் பசங்க இருக்காங்க இல்லையா அப்படின்னு அவரையும் சேர்த்து சொல்றாரு. கூடி சீக்கிரம் அம்மாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேடலான்னு முடிவு எடுக்கிறாங்க. அங்க கட் பண்ணா ராஜ குடும்பத்தை சார்ந்த அனன்யா அப்படின்ற ஒரு பெண்ணை காட்டுறாங்க. இவங்க இன்றளவும் பாத்தீங்கன்னா அரசியல்ல இருந்துட்டு ராஜா வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அனன்யாவுடைய பிஏ தான் கைஸ் அந்த வியங்க் அப்படின்றவரு. அவர் தானே அபிஷேக் தகவலை கொடுத்து அந்த இடத்துக்கு போய் போட்டோஸ் எடுக்க சொன்னாரு. இப்போ அனன்யா கிட்ட சொல்றாரு, அபிஷேக் அப்படின்ற அந்த போட்டோகிராஃபரை கொலை பண்ணது அஜய் மற்றும் சுஜயான்னு தெரியல, ஆனா அவன் சாவறதுக்கு முன்னாடி அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே போட்டோ எடுத்து வச்சிருந்திருக்கான். அந்த போட்டோஸ் எல்லாம் போலீஸ் கிட்ட இருக்கு. சோ அதுல ஒரு காப்பி நம்ம கிட்டயும் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பிஏ ஆன வியங்க் நம்ம அனன்யா கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்காருங்க. இந்த போட்டோஸ் எல்லாம் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த அனன்யாவோட கணவர் ரூம்குள்ள பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறதா தகவலுங்க. உடனடியா அனன்யா தன்னோட கணவரை பாக்குறதுக்காக போறாரு. சோ கணவர் தான் பாத்தீங்கன்னா அரசியல் இருந்திருக்காரு. திடீர்னு அவரோட காலில் அடிபட்டதன் காரணமா அனன்யாக்கு அந்த பதவி கிடைச்சிருந்திருக்குது. ஆனா அனன்யா பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸை ரொம்ப சீரியஸா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அது சுத்தமா அனன்யாவுடைய கணவருக்கு பிடிக்கலங்க. தன்னோட மனைவின் கூட யோசிக்காம அசிங்கமா எல்லாம் பேசுறாருங்க. அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் அனன்யா அரசியல்ல இருக்காங்க. அனன்யா அரசியல்ல ஷைன் ஆகிறது அனன்யாவுடைய கணவருக்கு சுத்தமா பிடிக்கலங்க. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, கூடி சீக்கிரம் என்னுடைய கால் குணமாயிரும், நான் திரும்பவும் வருவேன், அந்த சீட் எனக்கே கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது நடக்கும்போது பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி அனன்யா சொல்லிட்டு வந்துருவாங்க. இப்ப போலீஸ்காரங்க அஜயோட லேப்டாப்ல இருக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாம் பாக்குறாங்க. அஜய் மற்றும் சுஜய் வந்து சிஎம் உடைய பிஏக்கு லஞ்சம் கொடுக்கறது வந்து ரெக்கார்ட் ஆயிருந்திருக்குதுங்க. மேபி அதை போட்டோ எடுத்ததற்காக தான் அபிஷேக் அப்படின்ற அந்த ஒரு போட்டோகிராஃபரை இவனுக்கு 2 பேரும் கொலை பண்ணிட்டாங்க, இவங்களை நாங்க தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பிரஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் அஜய் மற்றும் சுஜயோட அம்மா டிவி பார்த்துட்டு இருக்காங்க. டிவில இந்த நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குதுங்க. இதை பார்த்துட்டு அந்த அபிஷேக்கை நீங்க தான் கொலை பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க 2 பேரும் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் அவனை பிடிக்கிறதுக்காக துரத்தணும், ஆனா அவன் எங்க கை மீறி தப்பிச்சு போயிட்டான், அவனை நாங்க கொலை பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்கதான் கைஸ் ஒரு ட்விஸ்ட். அப்ப அந்த அபிஷேக்கை இவங்களும் கொலை பண்ணல அப்படின்னா அப்ப யார் தான் கொலை பண்ணிருப்பா? நம்மளை பொறுத்த வரைக்கும் இது பொலிட்டிக்கல் மர்டர் அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம். ஆனா அப்பதான் தெரிய வருது அதை தாண்டி ஏதோ ஒரு மர்மமான விஷயம் இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டை ஸ்டேஷன்ல வச்சு பாக்குறதுக்காக வராருங்க. அப்ப அவரோட லேப்டாப் வாங்கி அஜய் மற்றும் விஜய் வந்து சிஎமோட பிஏக்கு லஞ்சம் கொடுக்குற மாதிரி போட்டோஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தே அது எங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த லேப்டாப்ல ஒரு போட்டோவும் இல்லைங்க. அந்த போட்டோ எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிய வருது. அப்ப ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்றாரு, இங்க ஏகப்பட்ட அரசியல் நடக்கும், அதெல்லாம் நம்ம பெருசா தலையிடக்கூடாது, நீ டெல்லியில அரசியல் விஷயங்கள்ல சரியா ஆக்ட் பண்ணாதனாலதான் உன்னைய சஸ்பென்ஷன்ல தூக்கி போட்டாங்க, சோ இங்க வந்து அதை பண்ணாத, இதெல்லாம் என்னோட வேலை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாருங்க. நீ ஏதாவது பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீனா இறந்து போனான் இல்லையா அபிஷேக், அவனுடைய மனைவியை போய் மீட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அபிஷேக்கோட மனைவியை மீட் பண்றதுக்காக வராரு. பார்த்தா வீட்டு வாசல்ல ஒரே கூட்டமா இருந்துட்டு இருக்காங்க. அனன்யா பரத்வாஜ் ஒலிக ஒலிக அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற பொட்டி கடையில என்ன பஞ்சாயத்து அப்படின்ற மாதிரி கேட்க அபிஷேக் அப்படின்ற போட்டோகிராஃபரை அஜய் சுஜய் அப்படின்ற 2 பிரதர்ஸ் வந்து போட்டு தள்ளிட்டாங்க. அபிஷேக்கோட மனைவிக்கு ஆறுதல் சொல்றதற்காக அனன்யான்ற பொலிட்டீஷியன் இங்க வந்திருக்காங்க. சோ வந்தவங்களை தான் பாத்தீங்கன்னா கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் நடக்க போகுது இல்லையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பொட்டி கடைக்காரர் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கிட்ட போறாரு. வீட்டுக்கிட்ட போனவரு டைரக்டா அனன்யா கிட்டே பேசுறாருங்க. அப்பதாங்க நமக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. இந்த ராஜ குடும்பத்தை சார்ந்த பொலிட்டிக்கல் பவர்ல இருக்கக்கூடிய அனன்யா அவங்களுடைய தங்கச்சி தான் பாத்தீங்கன்னா கவிதா. சோ கவிதாவை தான் கைஸ் நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணி இருந்திருக்காரு. நம்ம ஹீரோக்கு அனன்யா ரிலேட்டிவ் தான் அப்படின்றது நமக்கு தெரிய வருதுங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அனன்யா கேட்க அப்பதான் ஹீரோ சொல்றாரு, நேத்து ட்ரெயின்ல வரும்போது அபிஷேக்கை பார்த்தேன், அடுத்த நாளே அவனுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது, அதனாலதான் அபிஷேக்கோடைய மனைவியை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல அனன்யா சொல்றாங்க, அஜய் மற்றும் சுஜய் தான் இந்த மர்டர் பண்ணது அப்படின்ட்டு. ஹீரோ கேட்கிறாரு, உங்க கட்சியில அஜய்க்கு சீட் கொடுக்கறதா பிளான்ல இருந்தாங்க, அந்த டைம்ல தான் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கே அப்படின்ற மாதிரி சந்தேகமா கேட்கிறாரு. பணம் இருந்ததுன்னா யாருக்கு வேணாலும் எங்க கட்சியில சீட்டு கொடுப்பாங்க, ஏன் உனக்கே கூட கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அனன்யா சொல்றாங்க. கரெக்டா அனன்யாவோட பிஏ வியங்க் வந்துட்டு வெளியில கிரௌட் எல்லாம் கம்மியாயிடுச்சு மேடம், நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு கேட்டுட்டு அனன்யாவும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ஹீரோவும் கிளம்புறாங்க. இப்போ கார்ல போயிட்டு இருக்கும்போது அனன்யா வியங்க் கிட்ட அந்த அஜய் மற்றும் சுஜயை போலீஸ் கிட்ட சொல்லி சீக்கிரமா அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வியங்க் சொல்றாரு, அவங்க 2 பேர்த்த அரெஸ்ட் பண்றதுக்கு ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லையே மேடம் அப்படின்ட்டு. அப்ப அனன்யா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இந்த அஜய் மற்றும் சுஜய்க்கு ஒரு தம்பி இருக்கான், அவனோட பேரு பண்டி, அவனுக்கு வந்து அவசர புக்தி ரொம்ப ஜாஸ்தி. முதல்ல என்ன பண்றீங்க, இந்த அஜய் மற்றும் சுஜயை போலீஸ் வச்சு அரெஸ்ட் பண்றீங்க, ரெண்டாவது அந்த பண்டிக்கு ஒரு தகவலை கொடுங்க, போலீஸ்காரங்க உங்க அண்ணனுங்களை என்கவுண்டர் பண்ண போறாங்கன்ட்டு. அப்போ வேணும்னே அவன் ஏதாவது ஒன்று யாடா கூடமா பண்ணுவான், அதையவே ஆதாரமா வச்சு அவங்கள வெளிவிடாம பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அனன்யா சொல்றாங்க. சோ இது எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த சீட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அனன்யா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்க பிளான் பண்ணபடியே எல்லாமே நடக்குதுங்க. அஜய் மற்றும் சுஜய் இவங்க 2 பேர்த்த பாத்தீங்கன்னா போலீஸ் ஜீப்ல
ஜீப்ல வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்த இவங்க 2 பேர்த்தோடைய பிரதரான பண்டி போலீஸ் வண்டியில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸரை ஷூட் பண்ணி வண்டி ஆக்சிடென்ட் பண்ணி அண்ணனுங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறான். நினைச்சது நடக்குது. அஜய் மற்றும் சுஜய் அங்க இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடிடுறானுங்க. இப்ப சிஎம் பாத்தீங்கன்னா அனன்யாவை கூப்பிட்டு நீ வந்து போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணதுனாலதான் இந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவமே நடந்தது, உன்னாலதான் எல்லா பிரச்சனையுமே அப்படின்ற மாதிரி சொல்ல கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம அனன்யா இருக்காங்க இல்லையா அந்த போட்டோஸ் எடுத்து காட்டுறாங்க. அஜய் மற்றும் சுஜய் கிட்ட இருந்து உங்களுக்கு நிறைய பணம் வந்திருக்கு, ஸோ அந்த பணத்தை நீங்க வாங்கினதற்கான போட்டோஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது, இந்த போட்டோஸ் எல்லாம் நான் லீக் பண்ணக்கூடாது அப்படின்னா என்னையும் என்னுடைய பதவியும் நீங்க தொந்தரவே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி மிரட்டிடுறாங்க. சிஎம் சொல்றாரு என்னையும் இந்த போட்டோஸ் எல்லாம் வச்சு மிரட்டி சைலண்ட் ஆக்கிடலாம், ஆனா இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக சிஐபி அதிகாரிங்க வருவாங்க, அவங்க கிட்ட நீ என்ன பதில் வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்க அனன்யா கிட்ட பதிலே இல்ல. அங்க கட் பண்ணா இந்த சிஐபி அதிகாரியான ரியாவை நம்ம கிட்ட காட்டுறாங்க. ரியா பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல நடந்த அபிஷேக்கோடைய கொலை வழக்குல இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒர்க் பண்ணிட்டு அப்படியே படுத்தவங்க கண்ணு மூடிடுறாங்க. அப்படி கண் மூடும் போது ஒயிட் கலர் சாரி கட்டிட்டு ஒரு பொண்ணு கனவுல வந்துட்டு நீ அந்த ஊருக்கு போ, அந்த சிம்பிள் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த கனவுல கம்யூனிகேட் பண்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. பட்டுன்னு கண் முடிச்சிடுறாங்க. அதே ஊர்ல தான் இவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருக்கக்கூடிய கொலையும் நடந்திருக்கு அப்படின்றது நம்ம ரியாக்கு தெரிய வருது. ரியாவை நான் ஹீரோயின் சொல்றேன். ஹீரோயின் பாத்தீங்கன்னா வழக்கம் போல ஆபீஸ்க்கு போறாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய அதிகாரி பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்கிறதா வந்து சொல்றாங்க. என்னம்மா நீ சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா எந்த ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டேன்ற அப்படின்னு கேட்க அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு ப்ரொமோஷன்லாம் வேண்டாங்க, அந்த கிராமத்துல இறந்து போன அபிஷேக் அப்படின்றவருடைய கொலை வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஸோ என்ன அந்த கிராமத்துக்கு அனுப்பி வைங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆல்ரெடி அங்க பிரதீப் அப்படின்றவர் இந்த வழக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது அவருக்கு தெரியாத பல நுணுக்கங்கள் வந்து எனக்கு தெரியும், நான் அந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கேன், நான் போனா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அப்ப அந்த ஆபீசர் சொல்றாருங்க ஆக்சுவலா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருந்திருப்பாங்க. அந்த குற்றவாளிகளை பிடிக்கிற அந்த ஒரு முயற்சியில அங்கிருந்த ஒரு சின்ன பெண்ணுடைய நெஞ்சில பாத்தீங்கன்னா புல்லட் பாஞ்சு அவங்க இறந்து போயிருந்திருப்பாங்க. தன்னால ஒரு சின்ன பொண்ணு இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாட்களா நம்ம ஹீரோயின் மன உளைச்சல் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவங்க வரவே மாட்டாங்க அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் திரும்பவும் வந்தாங்க. இவங்க திரும்ப வந்ததுக்கு அப்புறம் ஃபீல்டு ஒர்க் எல்லாம் பண்ணாம இங்கிருந்தே எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. மறுபடியும் உனக்கு ஏதாவதுனா என்னமா பண்றது அப்படின்னு கேட்கும்போது 4 செவத்துக்குள்ள இருந்து என்னால ஒர்க் பண்ண முடியல சார், நான் ஃபீல்டு ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஏன்னா அந்த ஊருக்கு அனுப்பி வைங்க, நான் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்றேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா அவங்களோட கருத்தை முன்வைக்கிறாங்க. அங்க கட் பண்ணா ஹீரோ அவங்க அப்பா கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாருங்க. ஆக்சுவலா இந்த அபிஷேக் யார் தெரியுமா, சின்ன வயசா இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு விளையாடுறதுக்கு வருவானே, ஊர்மிளா சித்தி கூட கூட்டிட்டு வருவாங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல பப்ளு அப்படின்னு கேட்கும்போது ஆமா இந்த பப்ளு தான் அபிஷேக் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னப்பா சொல்ற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோடைய அப்பா கேட்கிறாருங்க. அங்கதான் இன்னொரு ட்விஸ்டையும் வைக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோடைய அம்மா ஊர்மிளா சித்தி அப்புறம் சித்தப்பா இப்ப அபிஷேக் வந்து இப்படி மர்மமான முறையில கொல்லப்பட்டு இறந்து கிடக்குறான், இது எல்லாத்துக்குமே இது ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோடைய அப்பாக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஹீரோ இதெல்லாம் எதை வச்சு கனெக்ட் பண்றாருன்னா அபிஷேக்கோட நெத்தியில இருந்த சிம்பிளும் ஹீரோடைய அம்மா காணாம போன இடத்துல கிடைச்ச காயின், அந்த காயின்ல இருந்த சிம்பிளும் சேமுங்க. சரிப்பா நீங்க அதை இதையும் யோசிக்காம தூங்குங்க, நாளைக்கு காலையில பப்ளு தங்கி இருந்த வீட்டுல போயிட்டு ஏதாவது ஆதாரம் கிடைக்குதான்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டும் அந்த வீட்டுக்கு போறாருங்க. அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல நம்ம அபிஷேக்கோடைய பேக் இருக்குதுங்க. ஹீரோ அந்த வீட்டை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோ இந்த வீட்டுல அந்த அபிஷேக் கூட சேர்ந்து விளையாடுன ஞாபகம் எல்லாம் அவருக்கு தோணுதுங்க. பார்த்தா ஒரு ரூமுக்குள்ள பிளட் ஸ்டெயின் இருக்கிறதா வந்து ஃப்ரெண்டு சொல்றாரு. அங்க போய் பார்க்கும்போது தாங்க தெரியுது அபிஷேக்கை இந்த இடத்துல வச்சுதான் கொலை பண்ணி இருக்காங்க. ஸோ உடம்புல இருக்கக்கூடிய அந்த நெஞ்சு பகுதியை மட்டும் எடுத்துட்டு பேலன்ஸ் எல்லாத்தையுமே தைச்சு அங்க இருக்கக்கூடிய ஆத்துல தூக்கி போட்டு போயிருக்காங்கன்றது தெரிய வருது. பட் இதை பண்ணது யாரு, எதற்காக இப்படி பண்ணாங்க அப்படின்றது இன்னும் நமக்கு மர்மமாவே தாங்க இருக்குது. அங்க கட் பண்ணா 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை காட்டுறாங்க. ஹீரோடைய அம்மா இருக்காங்க இல்லையா, தன்னுடைய தம்பி வந்து ஆக்சிடென்ட்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்னால எப்படியும் காப்பாற்ற முடியாது, அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு குழந்தைய தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க இல்லையா. கூட ஒரு அக்காவை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க தான் பாத்தீங்கன்னா நம்ம அபிஷேக்கோடைய அம்மா போலங்க. இப்ப ஹீரோடைய அம்மா பாத்தீங்கன்னா அங்க வெளிச்சம் தெரியக்கூடிய இடத்துக்கு தன்னோட தம்பியை தூக்கிட்டு போயிருக்காங்க. அங்க மொட்டையா இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து என்ன வரம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாருங்க. எனக்கு என் பையன் உசுரோட வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க உடனே இந்த எனர்ஜியை உருவாக்கக்கூடிய மிஷினை தூக்கி அங்க இருக்கக்கூடிய டேபிள் மேல அந்த நபர் வைக்கிறாரு. அந்த வரத்தை நிறைவேற்றிக்கிறதுக்கு இந்த மிஷின்ல உங்க கட்டவரலை வைக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோடைய அம்மா பாத்தீங்கன்னா கட்டவரலை அங்க இருக்கக்கூடிய மிஷினுக்குள்ள வச்சு கையில இருக்கக்கூடிய காயினை அந்த மிஷின்ல போடுறாங்க. போட்ட அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா இவங்க கட்டவரல் துண்டாக்கப்படுது. அதுக்கப்புறம் உங்க வரம் நிறைவேறும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல ஏதோ ஒன்று வெட்டிச்சு சதறின மாதிரிங்க. அவ்வளவுதான். அங்க வெளியில நின்றுட்டு இருந்தாங்களே அந்த அக்கா பொத்துன்னு போய் கீழே விழுகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே நமக்கு தெரியலங்க. அடுத்த நாள் அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அந்த இடத்துல காயினும் ஹீரோடைய தம்பி டெட் பாடி மட்டும் தான் கிடைச்சிருக்குமே தவிர அந்த இடத்துல ஹீரோடைய அம்மாவும் சரி அந்த அக்காவும் சரி இருந்திருக்க மாட்டாங்க. மர்மமான முறையில காணாம போயிட்டாங்க. இன்றாலுமே அவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னே தெரியலங்க. அங்க கட் பண்ணா அஜய் மற்றும் சுஜய் இவங்க 2 பேரும் போலீஸ் கஸ்டடியில இருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள ஒரு மறைவான இடத்துல தலைமறைவா இருப்பாங்க. வெளியிருந்து இவங்களோட எல்லா பிரச்சனையுமே சால்வ் பண்ணிட்டு இவங்க அம்மா வந்து கூப்பிட்டுக்கிறதா சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல அப்படின்ற மாதிரி இவனுங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. பசி வேற குடலை புடுங்குது, அதனால நான் வெளியில போய் சமோசா வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த மட்டும் வெளியில வருவாங்க. அப்படி அந்த ஒருத்தன் அங்க சமோசா வாங்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க வந்த போலீஸ் ஆபீசர் பாத்துறாரு. உடனடியா ஆளுங்கட்சி அடியாட்களுக்கு போனை போட்டு தகவலை கொடுத்துறாங்க. இந்த மாதிரி அஜய் மற்றும் சுஜய் ரெண்டு பேரும் இந்த இடத்துல தான் இருக்காங்க, மறுபடியும் போலீஸ் பிடிச்சா எல்லா உண்மைகளும் வெளியில வந்துடும் அப்படின்ட்டு. உடனடியா அவங்களை பிடிக்கிறதுக்காக அடியாட்கள் போறாங்க. இந்த தகவல் பாத்தீங்கன்னா அஜய் மற்றும் சுஜயோட அம்மாக்கு தெரிய வருதுங்க. அஜய் மற்றும் சுஜயோட அம்மா பாத்தீங்கன்னா யாரோ ஒரு சாமியாரை மீட் பண்றதுக்காக போறாங்க. அவங்க ஒரு லேடி சாமியார் போலங்க. அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்னோட பசங்க ரெண்டு பேரும் முட்டா பசங்க தான், இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் எனக்கு உயிரோட வேணும், ஸோ நீங்க தான் எப்படியாவது என்னோட பசங்களோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு கேட்க அவங்க ஒரு காயின் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த காயின் எடுத்துட்டு அந்த காட்டு பகுதிக்குள்ள போ, அங்க இருக்கிற நபர்கிட்ட வரம் கேளு, கண்டிப்பா உனக்கு வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா பாத்தீங்கன்னா இந்த அஜய் மற்றும் சுஜயோடைய அம்மா வந்து அந்த காட்டுக்குள்ள போறாங்க. பார்த்தா 20 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோடைய அம்மா கிட்ட ஒரு நபர் எப்படி அந்த மிஷினை எடுத்து வச்சு காயினை போட்டு வரங்கேளுங்கன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி காயினை போட்டு வரங்கேளுங்க அப்படின்னு சொல்ல உடனே காயினை போட்டு அஜய் மற்றும் சுஜயோடைய அம்மா அங்க இருக்கக்கூடிய ஹோல்ல கட்டவரலை வைக்கிறாங்க. கட்டவரல் துண்டாக்கப்படுது. அதுக்கப்புறம் உங்க வரம் வந்து நிறைவேறும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காயினை கொடுத்துட்றாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில அஜய் மற்றும் சுஜய் ஒளிஞ்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்த அடியாட்கள் ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. ஸோ அஜய் மற்றும் சுஜயை கொல்லலான்னு வரும்போது திடீர்னு எங்கிருந்தோ அந்த தேனிங்க அஜய் மற்றும் சுஜய் ரெண்டு பேர்த்த அட்டாக் பண்ணாம அங்க இருக்கக்கூடிய அடியாட்களை எல்லாம் பயங்கரமா குத்தி அந்த இடத்துல இருந்து ஓட ஓட துரத்தி விட்டுருது. அதே சமயம் நம்ம அஜய் மற்றும் சுஜயை கொல்ல சொல்லி ஆர்டர் கொடுத்தாரு அந்த ஒரு நபர் பாத்தீங்கன்னா நெஞ்சு வலியில கீழே விழுந்து அப்படியே இறந்து போறாருங்க. இந்த அம்மா அப்படி என்ன வரம் கேட்டிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட பசங்க ரெண்டு பேர்த்தோட உயிரை எப்படியாவது நீங்க காப்பாற்றணும், அதே சமயம் என்னோட பசங்க ரெண்டு பேர்த்த கொல்ல சொன்ன அந்த ஆள் அழிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா அஜய் மற்றும் சுஜயோடைய உயிர் காப்பாற்றப்படுது. அங்க இருக்கக்கூடிய அந்த நபர் நெஞ்சு வலியில இறந்து போறாரு. ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா, இது கிரைம் த்ரில்லர் படம் மட்டும் கிடையாது, மித்தாலஜி சம்பந்தப்பட்ட ஒரு படம் அப்படின்ட்டு. ஸோ இப்படிதான் இந்த படத்தோட கதை போகும். போக போக இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நமக்கு தெரிய வர ஆரம்பிக்கும் போது ஸோ நம்மளால இந்த கதையை அப்படியே கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். சரி, தொடர்ந்து நான் இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறேன். இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. வரும்போதே பாத்தீங்கன்னா அபிஷேக்கோட டெட் பாடி போட்டோஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காகவும் அவங்க ஸ்டே பண்றதுக்காகவும் போலீஸ்காரங்க எல்லா ஏற்பாடையும் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, வீட்டில் ஒரு 4 நாளைக்கு நான் வரமாட்டேன்றதை இன்ஃபார்ம் பண்ணிருங்க, இந்த கேஸை நம்ம தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வேலை பார்க்குறேன்னு போய் சொல்லிட்டு அபிஷேக்கோட உறவினர்கள் கிட்ட எல்லாம் போயிட்டு அபிஷேக்கோட அம்மா எப்படி காணாம போனாங்க, அவங்க இப்போ எங்க இருக்காங்கன்னு ஏதாவது தகவல் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் விசாரணை பண்றாருங்க. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது, அபிஷேக்கோட அம்மா ஊர்மிளா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மனநல பாதிக்கப்பட்டு எங்க ஒரு கோயில் பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறதா வந்து சொல்றாங்க. அவங்க உயிரோட இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது அம்மா உயிரோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஏதோ என்ஓசி வேணும்னு கேட்டிருந்தீங்க இல்லையா, அவங்களுக்கே சுத்தம் பண்ண தெரியாது, அப்படி இருக்கும்போது எப்படி உங்களுக்கு என்ஓசி எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அபிஷேக்கோட அம்மா மீட் பண்ணோம்னா தன்னோட அம்மா எங்க இருக்காங்க அப்படின்றதையும் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக்கோட அம்மா இருக்கிற இடத்துக்கு இவர் போறாருங்க. அங்க கட் பண்ணா அஜய் சுஜய் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த சாமியாரை மீட் பண்றதுக்காக போயிட்டு இந்த அஜய் சுஜய்னால ஏகப்பட்ட பிரச்சனை மறுபடியும் வந்துருச்சு, மறுபடியும் என் பசங்களோட உயிரை காப்பாற்றணும், உதவி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க வரத்துக்கான விலை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நான் தரேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. காயினை வந்து கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. இப்போ அந்த சாமியாருக்கு அசிஸ்டண்டா இருக்கக்கூடிய லேடி கேட்கறாங்க, 2வது முறை ஒருத்தங்களுக்கு வரம் கொடுக்கறதுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, அப்படி இருந்தும் நீங்க ஏன் அந்த காயினை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்க, இது வந்து விதி யாராலையும் மாற்ற முடியாது, அதுதான் அந்த பசங்களோட விதி, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. நான் அந்த காயினை கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அவனுங்க சாக தான் போறானுங்க, அதனாலதான் 2வது முறை அவங்களை அனுப்பிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த சாமியார் சொல்றாங்க. அந்த லேடி சாமியாரோட முகத்தை இப்போ வரைக்கும் நம்ம கிட்ட காட்டவே இல்லைங்க. இப்போ அஜய் மற்றும் சுஜய் இருக்கிறாங்க இல்லையா, இவனுங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா முடிவுகள் எடுக்கிறதுக்கு பயங்கரமா சண்டை போட்டுக்கிறானுங்க. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா நம்ம இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளுடைய டவுன்ஃபால் ஆரம்பிச்சிரும், அதனால அம்மா சொல்ற பேச்சு கேட்டு நடந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்து அம்மா சொல்ற பேச்சு கேட்டு நடந்துக்கிறானுங்க. உங்க உசுரை காப்பாத்துறதுக்காக நான் வரமெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க, அதனால ஒழுங்கா இருக்க சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஸ்டேஷன்ல உட்காந்து கேஸை ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்டேஷன்ல இருக்கிற நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த அபிஷேக்கோட லேப்டாப்ல சில போட்டோஸ் எல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் ஏன் எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாமே டிலீட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உங்க கஸ்டடியில் இருக்கக்கூடிய லேப்டாப்ல இருக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாம் எப்படி டிலீட் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க கேள்வி கேட்கறாங்க. அது அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமா தயங்குறாரு. ஸோ இங்க எல்லாமே அனன்யாவோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்றது நம்ம ஹீரோயினால புரிஞ்சுக்க முடியுது. அதனால இந்த அனன்யாவை டைரக்டா மீட் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அங்க போனா இந்த அனன்யாவோடைய பையன் இருக்கான் இல்லையா, அவன் விளையாட்டு ஜாமான்லாம் எடுத்துட்டு நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்றதுக்காக வந்துடுறான். ஸோ அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசி முடிச்சுட்டு அனன்யாவை மீட் பண்றதுக்காக போறாங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ நான் ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங்கு நான் போயிட்டு இருக்கேன், அதனால இப்ப பேச முடியாது அப்படின்னு அனன்யா சொல்றாங்க. நான் ஜஸ்ட் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கிறேன், அபிஷேக்கோட வழக்குல விசாரணை பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா நீங்க ஸ்டேஷனுக்கு வர மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே பேசலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. நீங்க முன்னாடி நடங்க, நான் உங்க கூடயே டிராவல் பண்ணிட்டே பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா நடந்து வராங்க. அப்போ நம்ம அனன்யாவுடைய அசிஸ்டன்டான வியங்க் இவங்க கார்லயே ஏற, நீங்க கொஞ்சம் தப்பா நினைச்சுக்கலனா முன்னாடி கார்ல ஏறிக்கிறீங்களா, நாங்க கொஞ்சம் பிரைவேட்டா பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு வியங்க் பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய கார்ல ஏறிக்கிறாரு. அபிஷேக் சாவறதுக்கு முன்னாடி அபிஷேக்கோட
அபிஷேக்கோட மொபைலுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. அந்த ஃபோன் நம்பரோட IMEI நம்பர் ட்ராக் பண்ணதுல அது பாத்தீங்கன்னா இந்த அனன்யாவுடைய வீட்டு அட்ரஸை தான் காமிச்சிருந்திருக்குது. ஸோ அபிஷேக் எதற்காக உங்களுக்கு கால் பண்ணணும், அப்ப அபிஷேக் உங்களுக்காக தான் வேலை பார்த்துருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்க IMEI நம்பரை வச்சு ட்ராக் பண்ணா அந்த ஏரியாவை தான் காட்டுமே தவிர எக்ஸாக்ட் லொகேஷனை காட்டாது. அந்த ஏரியாவை மட்டும் வச்சுக்கிட்டு நான் தான் வந்து அபிஷேக்கை கொலை பண்ணேன் அப்படின்னு நீங்க என்ன சந்தேகப்படுறதுலாம் அர்த்தமே இல்லை அப்படின்ற மாதிரி அனன்யா சொல்லிடுறாங்க. சரி ஓகே, அது உங்க வீடு இல்லைன்னே வச்சுக்கலாம். உங்களுடைய PAவான வியங்க் இருக்கான் இல்லையா, 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த அபிஷேக்கை ஒரு இடத்துல வச்சு மீட் பண்ணி இருந்திருக்கான். அதோட CCTV கேமரா எங்ககிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அனன்யா சொல்றாங்க, ஆக்சுவலா இந்த வியங்க் வந்து என்னுடைய கேம்பெயின் மேனேஜர், அதாவது கொள்கை பரப்பு செயலாளர். அதே சமயம் இந்த அபிஷேக் அப்படின்றவன் இந்த ஊருடைய திறமையான போட்டோகிராஃபர். போட்டோ எடுக்கிறதுக்காக மேபி வியங்க் போய் பேசி இருந்திருக்கலாம். அந்த CCTV கேமரா எவிடன்ஸை வச்சுக்கிட்டு நான் தான் கொலையாளின்னு நீங்க சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரி மறுபடியும் கேள்வி கேட்குறாங்க. இப்போ இவங்க காரில் போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா காரு ஹைவேஸ்ல இருந்து காட்டு பகுதிக்குள்ளே போக ஆரம்பிக்குதுங்க. இது நம்ம போகிற வழியே கிடையாது, எங்கே போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க டிரைவர் பார்த்தீங்கன்னா என்ன மன்னிச்சிடுங்கம்மா, இந்த சுஜய் விஜய் வந்து என்னோட பொண்ணை கிட்னாப் பண்ணி வச்சுக்கிட்டு மிரட்டுறாங்கம்மா, எனக்கு வர வழி தெரியல அதனால தான் அப்படின்ற மாதிரி இந்த டிரைவர் சொல்லிடுறாரு. பேசிக்கிட்டு இருக்கும்போதே முன்பக்கமும் பின்பக்கமும் அவங்களுடைய வண்டி வந்து நிற்குதுங்க. அந்த வண்டியிலிருந்து இறக்கி வந்த அடியாட்கள் அனன்யாவை கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அந்த காருக்குள்ள இருக்கக்கூடிய CIB அதிகாரியான நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த அடியாட்கள் கிட்ட பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் அனன்யாவும் ஒரு கட்டத்துக்கு மேலே எதிர்த்து சண்டை போட்டுறாங்க. சண்டை போட்டு அனன்யா பாதுகாப்பாக அந்த காருக்குள்ளே ஏறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட உள்ளவா அப்படின்னு கூப்பிட நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல ஒரு இன்சிடென்ட்னால பாதிக்கப்பட்டாங்க இல்லையா, அவங்க கண்ணு முன்னாடியே ஒரு குழந்தை இறந்து போச்சு. ஸோ அந்த ஒரு குழந்தையோட ஞாபகம் சடனா வந்துருதுங்க. அதை பத்தி யோசனை பண்ணிட்டே நின்றுட்டு இருக்க உடனே இந்த அஜய் விஜயோட ஆட்கள் வந்து ரியாவோட மண்டையிலே அடிச்சிடுறாங்க. ரியா அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. ரியாவை அந்த இடத்துல இருந்து கிட்னாப்பும் பண்ணிடுறாங்க. அங்க கட் பண்ண நம்ம ஹீரோ இருக்கிறார் இல்லையா, அபிஷேக்கோடைய அம்மா இருக்கிற இடத்துக்கு போயிருக்கிறாருங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு காப்பகத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு அவங்க கிட்ட இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. என் பேர் விக்ரம், எனக்கு தெரியுதா, உங்க பையன் கூட சின்ன வயசுல விளையாடிக்கிட்டு இருப்பனே என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காருங்க. ஆனா அவங்க எதுவுமே பேசாம இருந்துகிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல ஹீரோட அம்மா ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. அந்த பாட்டோடைய டேப் ரெக்கார்டர் இருக்குங்க. அந்த ரெக்கார்டை பிளே பண்ண உடனே நம்ம ஹீரோடைய அம்மா வாய்ஸ் அவங்க கண்டுபிடிச்சிட்டு வசுதாவோட பையனா நீ அப்படின்ற மாதிரி கேட்க ஆமா அப்படின்ற மாதிரி சொல்ல உன்னுடைய அம்மா பவன் அப்படின்ற மாதிரி அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஆமா பவன் என்னுடைய தம்பி தான், என்னோட தம்பி உடம்பு சரியில்லாம இருந்தது இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் இந்த அபிஷேக்கோடைய அம்மா சொல்றாங்க, ஆக்சுவலா ஹீரோவோடைய அம்மா வந்து அவங்க தம்பியோட உயிரை காப்பாத்துறதுக்காக வரம் வேணும் அப்படின்னு சாத்தானை தேடி போயிருந்திருக்காங்க. அந்த சாத்தான் கிட்ட தன்னோட கை கட்ட விரல் இருக்கு இல்லையா, அதை வந்து கொடுத்து தன்னோட பையனோட உயிரை காப்பாற்றணும்னு நினைச்சிருந்திருக்காங்க. ஆனா அந்த சாத்தான் வந்து உங்க அம்மாவை எடுத்துக்கிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த சாத்தான் சும்மா விடாது, வருணா ஃபாரஸ்ட் அப்படின்னு சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வருணா ஃபாரஸ்ட்டுக்குள்ள என்னமோ இருக்கு அப்படின்றது ஹீரோக்கு தெரிய வருதுங்க. அங்க கட் பண்ணா அஜய் மற்றும் சுஜய் இருக்கானுங்க இல்லையா, நம்ம ஹீரோனை கிட்னாப் பண்ணி காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வருணா ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த அஜய் மற்றும் சுஜயோட அம்மா வந்து அவங்க உயிரை காப்பாத்தினதே வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்து வரம் கேட்டுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. அம்மாவோட நம்பிக்கை உண்மையா இல்ல பொய்யா அப்படின்னு சோதிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு வந்து சோதிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் விஜய் அந்த வருணா ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அதே ஃபாரஸ்ட்டை நோக்கி தான் நம்ம ஹீரோ வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப காருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அடியாள் கிட்ட எங்களுக்காக நீ ஒரு விஷயம் பண்ணுவியா அப்படின்னு கேட்கும்போது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது உன்னோட கை கட்ட விரலை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னன்னா சொல்றீங்க அப்படின்னு கேட்க பட்டுன்னு பணத்தை எடுத்து காட்டுறாங்க. கை கட்ட வரல மட்டும் கூட உனக்கான பணம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ஆளும் பார்த்தீங்கன்னா பயத்தோடையும் பதட்டத்தோடையும் சரின்னு சொல்றாரு. காரை விட்டு இறங்குறாங்க. அந்த வருணா ஃபாரஸ்ட்குள்ள இருக்கக்கூடிய அந்த மர்மமான பகுதிக்கு போறாங்க. அப்போ இந்த ஒரு நபரை மட்டும் பார்த்தீங்கன்னா உள்ள போக சொல்றாரு. உள்ள போனேன்னா ஒரு நபர் வருவாரு, மிஷின் எடுத்து வைப்பாரு. அந்த மிஷினுக்குள்ள இந்த காயினை போடு, உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிறவர் கேட்பாரு. அப்போ நாங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், இந்த ஊரையே ஆளணும் அப்படின்ற மாதிரி நீ சொல்ற அப்படின்ற மாதிரி மிரட்டி அனுப்பி வைக்கிறாங்க. இவரும் சரின்னு கேட்டுட்டு உள்ள போறாருங்க. இவர் வரம் கேட்கிறாரு. அவருடைய கை கட்டவரல் வந்து துண்டாக்கப்படுது. நீ கேட்டது நிறைவேறும், நீ போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஃபர்ஸ்ட் நிறைவேறட்டும், நீங்க இங்கிருந்து நகரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சுஜய் அங்க இருக்கிறவரை மிரட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு யாரோ ஒரு மர்ம மனிதர் வராருங்க. அந்த மர்ம மனிதர் யாருன்னே தெரியல. ஏதோ ஒரு புகையை போட்டு பரப்பி விடுறாங்க. ஸோ அந்த புகையை சுவாசிச்ச உடனே உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அப்படியே மரத்து போய் நின்றுதுங்க. அஜய் மற்றும் சுஜய் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே ரவுண்ட் அப் பண்ண அந்த மர்ம மனிதர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கூர்மையான வாழ்நாள இந்த அஜய் மற்றும் சுஜயோட உடல் பாகங்களை துண்டு துண்டா வெட்டுறாங்க. ஸோ அப்படியே இவங்க ரெண்டு பேரும் சாஞ்சு விழறாங்க. இவங்களுடைய உடல் பாகங்கள்ல கை மட்டும் இந்த இடத்துல இருந்து காணாம போகுதுங்க. அந்த மர்ம மனிதர் இருக்கிறாங்க இல்லையா, இப்போ போய் வரம் கேட்கறேன்னு சொல்லிட்டு கையை கட் பண்ணிட்டு வந்தாரு. அந்த நபரையும் டார்கெட் பண்றாங்க. ஆனா அந்த நபரோட கை துண்டாக்கப்பட்டிருக்கிறத பார்த்துட்டு கண்டுக்காம போயிருது. இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. அப்போ பூட் ஸ்பேஸ்ல ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ரியா இருக்கிறாங்க. அப்ப ரியாவை நம்ம ஹீரோ காப்பாத்திட்டு நான் வந்து டெல்லி போலீஸ், என் பேர் விக்ரம் அப்படின்னு இன்ட்ரோ ஆகுறாரு. அதே சமயம் அவங்களும் இன்ட்ரோ ஆகுறாங்க. இப்போ அங்க செத்து கிடக்கக்கூடிய அஜய் மற்றும் சுஜயோட
டெட் பாடியை இவங்க 2 பேருமே பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அதே சமயம் வரம் கேட்டு வந்தார் இல்லையா, அந்த நபர் தான் வந்து இந்த கொலையை பார்த்த ஒரே ஒரு ஐ விட்னஸ். அதனால அந்த நபரையும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. முதல்ல நடந்த அபிஷேக்கோடைய கொலையும் சரி, இப்போ நடந்திருக்க அஜய் மற்றும் சுஜயோடைய கொலையும் சரி, பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்குது. பட் ஆனா முதல் கொலையில வந்துட்டு நெஞ்சில இருந்து வயிற்று பகுதி காணாம போயிருக்கு, 2வது கொலையில கை வந்து காணாம போயிருக்கு. சோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கில்லர் யாரு, இந்த கொலை சம்பவங்களை எல்லாம் எதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம ஹீரோவும் இப்போ ஹீரோயினும் சேர்ந்து விசாரணை பண்ண போறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருதுங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். வீடியோ லென்த் அதிகமா இருக்கிறதுனால இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்து நடக்க போற கொலைகள், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்களை நம்ம தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். ஸ்டே டியூன்டு. நாளைக்கு அடுத்த எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.